என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது? அவன் செத்துட்டான்டா. கிட்டத்தட்ட நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டு 4 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. கடைசியா நம்ம வீடியோ போட்டது October 30, 2022. இவ்வளோ டேஸா ஒரு வீடியோஸ் கூட போடாம எங்க ப்ரோ போயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சில பல பர்சனல் ப்ராப்ளம், பர்சனல் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாமே சால்வ் பண்ணாம என்னால வீடியோஸே மேக் பண்ண முடியல. ஆனா இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸ்க்குமே நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆனா நான் வீடியோஸ் போடாம இருந்த இந்த கேப்ல நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அது சப்போஸ் உங்களுக்கு அது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே விஷயம். அது என்னன்னா, நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்தாங்க. ஆனா நான் இந்த வீடியோஸ் போடாத கடைசி 4 மாசத்துல மட்டும் நம்ம சேனலை விட்டு 100க்கும் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. யூடியூபை பொறுத்த வரைக்கும் யூடியூபர்ஸ்க்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எவ்வளவு ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நான் கிட்டத்தட்ட 100க்கும் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டேன். ஏன்னா இவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனதுல அவங்க மேல எந்த தப்புமே நான் சொல்ல முடியாது. நம்ம எப்பவுமே யூடியூபை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா நம்ம கண்டென்ட் அப்லோட் பண்ணலன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாயிட்டே தான் போகும். சேம் அதே விஷயம் தான் எனக்கு நடந்திருக்கு. எப்பவுமே யூடியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸோட கண்டென்ட் மேல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி நம்மளுக்கு வர வியூஸ்லயும் நம்மளுக்கு வர சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது நம்ம சேனலுக்கு மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, இது அல்காரிதம். நம்ம கரெக்டா நம்மளோட சேனலை மெயின்டைன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கீழே தான் போகும். இது முழுக்க அந்த கண்டென்ட் கிரியேட்டர் அந்த சேனலோட தப்பு தான். கிட்டத்தட்ட கடைசி 90 நாள்ல மட்டுமே நம்ம சேனலை விட்டு 104 சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு எதிர்பார்க்காத விஷயம் நம்ம சேனலுக்கு வந்துச்சு. அது என்னன்னா, யூடியூப் நம்ம அப்லோட் பண்ண ஒரு வீடியோவை ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது எந்த வீடியோனா, நம்ம ஜூன் மாசம் 5ஆம் தேதி அப்லோட் பண்ண How to download Premiere Pro அந்த வீடியோ தான். அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் பாத்தீங்கன்னா, your content was removed due to a violation of our community guidelines because it's first time your account is not affected. You are only warned once and this warning will remain on your channel. ஆமா, நம்ம ஜூன் மாசம் அப்லோட் பண்ண அந்த வீடியோவை கடந்த அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இது தொடர்ந்துச்சு அப்படின்னா உங்க சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் உங்களால எந்த வீடியோவுமே அப்லோடோ போஸ்டோ பண்ண முடியாதுன்னு வந்துருச்சு. இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 4590க்கு மேல இருந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இப்போ 4490ல வந்து நிக்குது. இதுக்கு மேல கம்மியா போறதை என்னால பார்க்க முடியல. சோ இனிமேலாச்சும் ரெகுலர் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரி, ஓகே, இனிமேல் ரெகுலரா நம்மளோட சேனல்ல உங்களுக்கான எடிட்டிங் வீடியோஸ் வரும். உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எடிட்டிங் டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல இன்ஃபர்மேட்டிவ் vlogsம் போடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இன்ஃபர்மேட்டிவ் vlogsனா ஒண்ணு இல்ல, எக்ஸாம்பிளுக்கு நம்ம மதங்கோரி அண்ணா பண்ற மாதிரி நம்ம சேனல்ல அந்த மாதிரி வீடியோஸும் அப்லோட் பண்ணலாமா, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், கூடிய சீக்கிரமே நம்மளோட சேனல்ல அடுத்த எடிட்டிங் வீடியோ வரப்போகுது. அது எப்போன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். Until that, போயிட்டு வரேன். டாடா, பை பை.